நீங்க Facebookல கண்டென்ட் மானிட்டேஷனுக்காக போஸ்டோ இல்ல ரீல்ஸோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டா புதுசா ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்டென்ட் மானிட்டேஷன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து யாரெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,60,000 மினிட்ஸ் வந்து போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கிரைட்டீரியெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து எதுவுமே பண்ணாமலே மானிட்டேஷன் கொடுத்தாங்க. சில பேருக்கு ஃபோட்டோஸ் மட்டுமே போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மானிட்டேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக ஃபேஸ்புக் தரப்புல இருந்து மானிட்டைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் ஒரு சேலஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 28 டேஸ், அந்த 28 நாட்களுக்குள்ள நீங்கள் 3 லட்சம் வியூஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டென்ட் மானிட்டேஷன் என்னபிள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நீங்கள் போடக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்துமே வந்து சேரும். நான் வந்து இந்த 3 லட்சம் வியூஸ் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோடைய எனக்கு மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த வேற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் ஆல்மோஸ்ட் நான் வந்து அந்த கண்டென்ட் மானிட்டேஷன் எனபிள் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. 26 நாட்கள் லெஃப்ட் ஆயிடுச்சு. 2 நாள் லெஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் 26 நாட்கள் வந்து இருக்கு. இப்போ இது வரைக்கும் நான் 1572 வியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 1572 வியூஸ் வந்து நான் கிட்டத்தட்ட மீதி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 26 நாள் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட்டு நான் ஸ்டோரி போட்டாலும் சரி, நீங்கள் ஸ்டோரிக்கு வியூஸ் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து போடக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை வீடியோஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஸ் போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கண்டென்ட் மானிட்டேஷன் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட் மானிட்டேஷன் சேலஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். ஸோ நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் போட்டே இருங்க. கண்டென்ட் போட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த 3 லட்சம் வியூஸ் ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஏன் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வரல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா நான் ஒரு சில வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேஜ் சும்மா டம்மியாக தான் இருக்கும் இந்த பேஜ். இந்த பேஜுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மானிட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு. இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இந்த கண்டென்ட் மானிட்டேஷன் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஆனால் எனக்கு கிளிக் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் ஆப்ஷன் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்டேட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம். யாரெல்லாம் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸ்லயோ இல்லை நீங்கள் ப்ரொஃபைல்ல இருந்து நீங்கள் மானிட்டேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மானிட்டேஷன் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா பேஜுக்கும் வந்திருக்கு. இங்கே அப்டேட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனபிள் பண்ணணும். ஸோ அதாவது எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காட்டணும். இதில் வந்து என்ன மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கண்டென்ட் போடுறீங்க, உங்களுக்கு எதுக்கு மானிட்டேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியும். இப்போ நீங்கள் ரீல்ஸ் அதிகமாக போடுறீங்க, இல்லை ஃபோட்டோஸ் போடுறீங்க, இல்லை டெக்ஸ்ட் இல்லை ஸ்டோரி அப்படின்னா எதுவோ அதுவோ. நான் அதிகமாக ஃபோட்டோஸ் தான் போடுறதுனால நான் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன ஜஸ்ட் டிஸ்கஷன் எல்லாம் இருந்ததுன்னா நான் வந்து ரெகுலர் கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனல் எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைக் அப்படி எழுதினா மட்டும் போதும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக் தரப்புல இருந்து ஓகே இவங்க வந்து இந்த ஒரு பேஜ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த 28 டேஸ் சேலஞ்சு அந்த 3 லட்சம் வியூஸ் காட்டினாலே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே ஸ்டார்ட் சேலஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் மானிட்டேஷனுக்காக அந்த 28 நாட்களில் நீங்கள் 3 லட்சம் வியூஸை கொண்டு வரதுக்கான அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துடும். அதில் நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் போட உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரலன்னா ஏன் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 2 or 3 days வந்து எனபிள் ஆகிடும். நீங்கள் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு மானிட்டேஷன் ஆச்சா இல்லையா அந்த 3 லட்சம் வியூஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பேஜை நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.